அண்மை செய்தி. மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவதூறாக பேசியதாக மகாவிஷ்ணு கைதான நிலையில் யூடியூபில் இருந்து வீடியோ அகற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறு பரப்பிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். மாற்றுத்திறனாளி குறித்து அவதூறு பரப்பிய வீடியோ தற்போது யூடியூப்ல நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு தனது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற யூடியூப் சேனல்ல பள்ளியில நடந்த வாக்குவாதம் தொடர்பான வீடியோவை பதிவிட்டிருந்த நிலையில தற்போது அந்த வீடியோவானது யூடியூப்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவானது யூடியூப்ல இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அதுல நடவடிக்கை எடுத்திருந்த காரணத்தினால அந்த வீடியோ யூடியூப்ல இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சர்ச்சைக்குள்ள பேச்சு அசோக் நகர் மேல்நிலை பள்ளியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையிலும் அது மட்டும் இல்லாம இருதரப்பினரிடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில இவர் பேசிய காரணத்தினால இவர் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வீடியோ, அதாவது அசோக் நகர் மேல்நிலை பள்ளியில் நடந்த அந்த சர்ச்சைக்குள்ளான பேச்சான வீடியோ அதுவும் இந்த மோதலுக்கு, அதாவது ஒரு ஆசிரியர் அவரை கேள்வி எழுப்பக்கூடிய அந்த வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோவும் அந்த யூடியூப் பக்கத்துல இருந்தது. அதை உடனடியாக போலீசார் இன்று நீக்கம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஒரு சில வீடியோக்களும் அந்த யூடியூப்ல இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது போல வேற ஏதாவது வீடியோக்கள் யூடியூப்ல இருந்தால் அதையும் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.